வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அருமையான 11 வாக்கியங்கள் இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். அது விழுங்கி இருக்கும். இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு இட் வில் ஹாவ் ஸ்வாலோட் அப்படின்னு சொல்லலாம். இட் வில் ஹாவ் ஸ்வாலோட். ஸ்வாலோ அப்படின்னா விழுங்குன்னு அர்த்தம். இந்த வேர்பை இங்கே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இட் வில் ஹாவ் ஸ்வாலோ அப்படிங்கிறது தான் அது விழுங்கி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் சென்டென்ஸ். அவர் நம் நலம் விரும்பி. இப்போ உள்ள காலகட்டத்தில் நம் நலனை விரும்புகிறவர்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இங்கே சென்டென்ஸில் இதை சொல்லி ஆகணும். அவர் நம் நலம் விரும்பி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீஸ் அ வெல்விஷர் அப்படின்னு சொல்லலாம். ஹீஸ் அ வெல்விஷர். யாராவது ஒருத்தங்க ஒரு விஷயத்தை தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அவர் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லுவோம். அவர் சொன்னது தவறுன்னு இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு வாட் ஹி செட் வாஸ் ராங் அப்படின்னு சொல்லலாம். வாட் ஹி செட் வாஸ் ராங். உன் வீடு எவ்வளவு தூரம்? How to ask this question in English? It is very simple. You just look at the sentence here. How far is your house? அப்படின்னு கேளுங்க. How far is your house? அவன் இன்னும் திருமணம் ஆகாதவன். இதை ஈஸியாக சொல்லிடலாம். He is still a bachelor அப்படின்னு சொல்லலாம். He is still a bachelor. ஜெயிலுக்கு போனவங்க ஜாமீனில் வெளிவர்றாங்கன்னா அவரை ஜாமீனில் விடுவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதவே இங்கிலீஷில் he was released on bail அப்படின்னு சொல்லலாம். He was released on bail. If something is taking place against the law, நாம் சொல்லுவோம் இது சட்டவிரோதமானது. அதாவது சட்டத்திற்கு எதிராக புறம்பாக ஒரு விஷயம் நடக்கு அப்படின்னா அதை நாம் சொல்லுவோம் இது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு. இதவே இங்கிலீஷில் சொல்லணும்னா this is illegal அப்படின்னு சொல்லலாம். This is illegal. பூவை பறிக்காதே. சார் பூவை பறிக்காதேன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தாங்க. பூவை பறிக்காதேன்னு சொல்லணும்னா டோன்ட் பிளக் த ஃப்ளார் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் பிளக் த ஃப்ளார். சார் ஈக்கள் மொய்க்கின்றன இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு இதையுமே ஒரு டவுட்டாக கேட்டிருந்தாங்க. ஈக்கள் மொய்க்கின்றன அப்படின்னு சொல்கிறதுக்கு த ஃப்ளைஸ் ஆர் ஸ்வாமிங் அப்படின்னு சொல்லலாம். த ஃப்ளைஸ் ஆர் ஸ்வாமிங். இப்போது ஈக்கள் பழங்களை சுற்றி மொய்க்கின்றன இது எப்படி சொல்லலாம்? The flies are swarming around the fruits அப்படின்னு சொல்லலாம். The flies are swarming around the fruits. அவன் வெறும் கைக்கூலி. இந்த சென்டென்ஸ் பாருங்கள். இட் இஸ் வெரி சிம்பிள் சென்டென்ஸ். பட் கைக்கூலி அப்படிங்கிற வார்த்தை தமிழில் தான் நிறைய பேர் பயன்படுத்தியிருப்போமே தவிர இங்கிலீஷில் பலருக்கும் இது என்னன்னு தெரியறதில்ல. ஸோ கைக்கூலி என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்ன வேர்டு பயன்படுத்துறது அப்படிங்கிறதுமே இந்த சென்டென்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அவன் வெறும் கைக்கூலின்னு சொல்கிறதுக்கு he is just a stooge அப்படின்னு சொல்லலாம். அவன் வெறும் கைக்கூலின்னு சொல்கிறதுக்கு he is just a stooge. இங்கே stooge அப்படிங்கிறது தான் கைக்கூலி என்ற வார்த்தைக்கு உண்டான இங்கிலீஷ் வேர்டு. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் கற்றுக்கிட்டதோடு சேர்த்து ஒரு வார்த்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். Dear friends, this is what the last sentence in this video. அவள் அன்பிற்காக ஏங்கி கொண்டிருக்கிறாள். இதவே she is longing for love அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். she is longing for love. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு. லாங் என்ற வேர்டுக்கு தமிழில் நீளமான என்ற அர்த்தம் உண்டு. இதை நம்ம நீளமான என்ற அர்த்தத்தில் தான் பல முறை பயன்படுத்தி இருக்கலாம். பட் இதை வெர்பாக பயன்படுத்தும் போது லாங் என்பதற்கு தமிழில் ஏங்கு என்ற அர்த்தம் உண்டு வெர்பாக பயன்படுத்தும் போது. ஓகே, அதை தான் இங்கே நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்தியிருக்கோம். she is longing for love. இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வேர்ப் எதுன்னு கேட்டிங்கன்னா is longing அப்படிங்கிறது தான். ஓகே, that's it. I hope this video is going to be very useful to improve your spoken English. If it is really useful, you just like and subscribe our channel. Thank you.